இந்த வாடி வாடி சாங் இது பண்ணணும்னா பார்த்தா வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணது இது வந்து விஜய் சார் பாட வைக்கலான்ற மாதிரி தேவி ஃபீல் பண்ண பிளான்ட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். திருவண்ணாமலை வீடு அப்போ தான் புது வீடு. அவர் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து எங்களை வீட்டில் கொண்டு போய் சுற்றி காமிச்சதுதான். வந்து இது வந்து ஜாப்பனீஸ் ஜென் இதில் மாதிரி பண்ணியிருக்கோன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோன்னா இது இப்படின்னா சொல்லி வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சார். சுற்றி காமிச்சோன்னே வந்துட்டு திடீர்னு தேவிக்கு வந்துட்டு இந்த சாங்கெல்லாம் போட்டு காமிச்சு இது பண்ண பார்த்தா எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலான்னு சார் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் இப்போ கூட வச்சுக்கலாம் சார் இதுட்டுன்னு. எப்படி இப்போ கூட வச்சுப்பீங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இங்கே ஸ்டுடியோ ரெடி பண்ணலாம் சார்ன்ட்டு. எனக்கு டே அவர் வீடு சுற்றி காமிச்சுன்றதுக்காக ஸ்டுடியோ ரெடி பண்ணுறியான்ட்டு. சார் இங்கே ஏதாவது பெட்ரூம் ஏதாவது இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே போயிட்டான். உள்ளே போய்ட்டு சார் இந்த வார்ட்ரோப் திறக்கலாமா சார் அப்படின்ட்டு. திறங்கலன்னா வார்ட்ரோப் திறக்க மட்டும்தான் அவர் கொடுத்தாரு. அடுத்த செகண்ட் உள்ளே இருக்கிற திங்ஸ் எனக்கு ஏன்னா ஒரு வார்ட்ரோப்ன்றது ஒரு பர்சனல் ஸ்பேஸ். அது அங்கே போய் அவன் கவலையப்படலை, எல்லாம் இழுத்து போட்டு இதான பார்த்தா வந்துட்டு சார் இங்கே குல்ட் இருக்குமா சார் சொல்லிட்டு என்ன பண்ணால் வந்து அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து அவன் தனக்கு தானே கேட்டு தனக்கு தானே பதில் சொல்லிக்கிறான். அவர் வந்து எஸ்னோலாம் கிடையாது. அதுக்கப்புறம் குல்ட்டை தூக்கி போட்டால் அங்கே சொருகி வச்சா இதை பண்ணால் டமான்னு போட்டால் கேட்டால் நிலுங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டால் இப்போ நீங்கள் பாடுங்க சார் அப்படின்ட்டான். எனக்கு வந்து டே ஒரு மனுஷன் நல்லா இருக்குன்றதுக்காக அநியாயத்துக்கு வந்து ஒரு வார்ட்ரோப்பில் நிற்க வச்சு உலகத்தில் எவனும் வார்ட்ரோப்லாம் பாடி நான் பார்த்ததே இல்லை. அதில் என்ன ஏசி ஈஸியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சத்தம் வரக்கூடாதுன்றதுக்காக வந்து பாட வச்சுட்டு ரெக்கார்டிங் முடிச்சிட்டாப்லாங்க.